எல்லா புகழும் இறைவனுக்கே. குட் லக் யூடியூப் சேனலிலிருந்து நாங்கள் ரஃபி. இப்போ நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா, லோ பட்ஜெட்டில் கிரைனைட் இருந்தால் நம்மளுக்கு தேவைப்படும்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. அந்த லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ₹60 ஒன்லி தாங்க. ₹60 உங்களுக்கு பிங்க் பாரடைஸ், கிரே பாரடைஸ் இந்த மாதிரி கிரைனைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிரைனைட் கோரிங்கிலிருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம கட் பண்ணி பாலிஷ் பண்ணுற கிரைனைட் பேர் தான் பாரடைஸ்னு சொல்லுவாங்க. அந்த கிரானைட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ₹60 ரேட்டுக்கு நாங்கள் கோட் பண்ணி கொடுக்க போகிறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டைல்ஸே நம்ம வாங்கும்போது ஒரு 60, 65, 70 ரேஞ்சுக்கு போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெறும் ₹60 கோட் பண்ணி 17+18 mm திக்னஸில் பிங்க் ஆர் கிரேயில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். கல்லுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று தாங்க. அதில் இருக்கிற கிரைன்ஸ் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும். இப்போ இருக்கிற அந்த 10 மாடலுக்கு மேற்பட்டது உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் வீடியோஸ்லேயே. பார்த்துக்கோங்க. ஒரு வேளை வீடியோஸில் பார்த்தது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா ஃபோட்டோ சென்ட் மீன்னு சொல்லிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். எனக்கு மெசேஜ் கொடுங்க. உங்களுடைய நம்பர்லேருந்து எனக்கு ஃபோட்டோ சென்ட் மீன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இருக்கிற இமேஜஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப விலை ₹60 ₹180 வரையும் கிரானைட் நம்ம கம்பெனியில் இருக்குங்க. நீங்கள் நிர்ணயிக்கிற விலையை பொறுத்து தான் கல்லுடைய தரம் இருக்கும். இப்போ நீங்கள் ₹60 கொடுக்குறீங்க, இதில் வந்துட்டு எதனா கம்ப்ளைண்ட் இருக்குமான்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். பாரடைஸ் கிரானைட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹேர் கிராக்கு அந்த மாதிரி இருக்குங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதை லெஸ் பண்ணி தான் கொடுப்போம். எல்லா கல்லையும் வந்துடாது, ஏதாச்சும் ஒரு சில லாட்டில் தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட இருக்கிற கிரானைட் பார்த்தீங்கன்னா 10 அடி நீளம் 3.25 அடி அகலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு ஒரு 8 அடியில் வந்துட்டு எக்ஸாக்டாக நல்லா இருக்குது. 9, 10 இந்த 2 அடியில் உங்களுக்கு லைட்டாக கிராக் போயிருக்குன்னா அந்த 2 அடியும் வந்துட்டு ஃப்ரீ அலவன்ஸில் கொடுத்துருவோம். அந்த 8 அடி மட்டும்தான் கணக்கு வச்சுக்குவோம். நம்ம கிட்ட இருக்கிற கிரானைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 அடி 11 அடி நீளம் 3.25 அடி காமன், எல்லாமே ஹைட்டு 3.25 அடிங்க. பிங்க் ஆர் கிரே இருக்குங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு ₹65 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் பிளாக் கூட இருக்குது. இப்போ கட்டிங் ஓடிட்டுருக்கு, ரெடி ஸ்டாக் கிடையாது. அது இருந்திருந்தால் அதையும் நான் வீடியோவில் மிங்கிள் பண்ணி போட்டிருப்பேன். அது இல்லைங்க. இன்னும் 2 or 3 டேஸில் கண்டிப்பாக அதுவும் வந்துடும். ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரையும் நம்ம வந்துட்டு ஒன்றா கட் பண்ணி அதை இறக்க போகிறோம். ஒரு லோ பட்ஜெட்டில் கிரானைட் போடணும், ஒரு டைல்ஸ் மாதிரியே வந்துட்டு அந்த பட்ஜெட்டுக்கே நம்ம கிரானைட் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு கிரானைட் பற்றின எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய நம்பரை நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. என்னென்ன ரேட்டில் இருக்குது, எப்படி நம்ம குவாலிட்டியை செக் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் டோட்டலாக நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கேருந்து ஃபோன் பண்ணி என்னுடைய ரூம் அளவு வந்துட்டு 10க்கு 10 இருக்குங்க, இன்னொன்று 11க்கு 13 இருக்குது. அது மாதிரி ரூமுடைய அளவு தனித்தனியாக சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. நாங்கள் வந்துட்டு அங்கே ஆஃபீஸ்லேயோ கம்பெனியில் இருக்கும்போது எடுத்து ஒரு பேனா பேப்பரில் போட்டுருவோம். பட் வெளியில் இருக்கிற சூழ்நிலையில் அந்த டைமில் பேனாவும் இருக்காது, பேப்பரும் இருக்காது. அதுக்காக சுருக்கமாக சொல்கிறேன், உங்களுடைய ரூம் அளவு வந்துட்டு 10க்கு 10 இருக்குங்களா, 10 × 10 100 ரூம் அளவு இது தாங்க வரும். இந்த மாதிரி பேப்பரில் எழுதி நீங்களே வந்துட்டு ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நாங்களே இங்கேயே போட்டு தரணும்னா நீங்கள் நேரடியாக வரும்போது நீங்கள் எழுதி எடுத்து வந்தீங்கன்னா, இல்லை ஜஸ்ட்டு வாய்மொழியாக சொன்னால் கூட நாங்கள் வேஸ்டேஜ் அண்டு படிக்கட்டுக்கு ரைசர் எவ்வளோ வரும், வேஸ்டேஜ் எவ்வளோ வரும், எல்லாமே வந்துட்டு ஸ்கட்டிங் எவ்வளோ வரும் தனித்தனியாக நாங்கள் போட்டு கொடுத்துறோம். நீங்கள் நேரில் வந்து சொல்லும்போது ஒரு வேளை முடியாத பட்சத்தில் நீங்கள் அங்கேருந்து எனக்கு பேப்பரில் எழுதி அனுப்பிச்சா கூட நான் டோட்டல் வேஸ்டேஜ் கணக்கு போட்டு கொடுத்துருவேன். திடீர்னு ஃபோன் பண்ணி என்னுடைய ரூம் அளவு இதுதாங்க வருது, எனக்கு எவ்வளோ வரும்னு சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. அந்த டைமில் எங்கள்கிட்ட பேனா பேப்பர் இருக்குமா இல்லையான்னு சொல்கிறது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ப்ளீஸ். தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறைய நண்பர்கள் இது மாதிரி பண்ணுறீங்க. என்னங்க இது கணக்கு போட்டு சொல்ல மாட்டேன்றீங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. எங்களுடைய நிலைமையை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கோச்சிக்கிறாதீங்க யாருமே. ஏன்னா நாங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி இருக்கும். அதையும் தாண்டி சில பேர் வந்துட்டு அண்ணா எனக்கு படிக்க எழுத தெரியாது, நான் அளவு மட்டும் சொல்கிறேன் அப்படியே போடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் டைம் வாங்கிட்டு மறுபடியும் நாங்களே கால் பண்ணி அண்ணா உங்களுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவோம். அதையும் இல்லாமல் உங்களுக்கு வண்டி வாடகை எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேயே கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லியிருப்பேன். ஏன்னா இது வரையும் நான் வந்துட்டு ஒரு 85, 90 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். எந்தெந்த ஊர் கஸ்டமர் வந்துட்டு நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னால் வேறு எங்கேனா கம்பெனிக்கு போயிருந்தாங்களா பார்க்குறதுக்கு. ஏன்னா கிருஷ்ணகிரியில் பொறுத்தவரையும் 300க்கும் மேற்பட்ட கிரானைட் கம்பெனிங்க இருக்குது. என்கிட்ட வரும்போது டைரெக்டாக என்கிட்ட வராதிங்க. ஒரு 5, 6 கம்பெனியை பார்த்துட்டு ரேட்டு விசாரிச்சுட்டு அதே போல் குவாலிட்டியும் செக் பண்ணிவிட்டு என்கிட்ட வாங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா என்னையோட குவாலிட்டி நல்லா வச்சுருக்கவங்களும் இருப்பாங்க. ரேட்டு வந்துட்டு என்னோட ₹2, ₹3 கம்மியாக இருந்தாலும் இருக்கும். ஏன்னா நான் தான் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாக கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேன். என்னையை போல் எத்தனையோ கம்பெனிங்க இருக்குது, அவங்களும் கொடுப்பாங்க.
அதனால் என்கிட்ட உள்ள பேட்டர்னுக்கும் அவங்க கிட்ட உள்ள பேட்டர்னுக்கும் தான் டிஃப்ரெண்ட் இருக்குங்களா, குவாலிட்டி செக்கப்பில் எதனா உங்களுக்கு மாற்றம் இருக்கா, எல்லாமே நீங்கள் ஒரு முறை டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். நம்மக்கிட்ட வரும்போது குவாலிட்டியை செக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனிலே வந்து டெமோ காட்டுவோம். நிறைய நண்பர்கள் அங்கே ஃபோன்லேயே கேட்குறாங்க, எப்படி நம்ம செக் பண்ணுறது, எப்படி சொல்லுங்கன்றாங்க. ஏன்னா வந்துட்டு நேரடியாக வந்தால் மட்டும்தான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம அது டெமோ காட்ட முடியும். இப்படி தாங்க குவாலிட்டி செக் பண்ணணும், இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒவ்வொரு கல்லையும் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னால் குவாலிட்டி ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ரேட்டுன்றது பின்னால். ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்துட்டு ஒரு முறை கல்லை பதிச்சிட்டாக்கா மறுபடியும் வந்துட்டு அதுக்கு ரீபாலிஷ் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. லைஃப்பில் ஒரு டைம் தான் நம்ம வீடு கட்டுறோம். அந்த வீடை வந்துட்டு தரவாக கட்டிட்டாக்கா மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். எல்லோரும் போட்டிருக்காங்க கிரானைட்டு, ஓகே நாமளும் போகலான்ற மாதிரி ஒரு ஆதங்கத்தில் வந்துட்டு குவாலிட்டி சரியில்லாத கிரானைட் எடுத்து போய் போட்டு ஃப்யூச்சரில் யோசிக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு முக்கியமானது வீட்டுக்கு ஒரு அழகை கொடுக்க போகிறது தரை தான். எப்படி நம்ம கட்ட போகிற வீட்டுக்கு முன்னால் வந்துட்டு ஒரு ஃபோர்ட்டிக்கோ எலிவேஷன் நம்ம கிராண்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோங்களோ, அது போல தான் வீட்டுக்குள்ளார நம்ம ஃப்ளோரிங் தரையும் வந்துட்டு யோசித்து ஃபிக்ஸ் பண்ணணுங்க. போட்டு முடிச்சுட்டு பின்னால் யோசிக்கிறது கண்டிப்பாக எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு முறைக்கு 4 முறை யோசிங்க. ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணி எந்தெந்த கேட்டகிரியில் கிரானைட்ஸ் இருக்குது, நம்ம எந்த மாதிரி போடலாம், நம்ம வீட்டுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். கிரானைட்டுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருப்போம். அந்த அமௌண்ட்டுக்கு இது நம்மளுக்கு செட் ஆகுமான்ற மாதிரி ஃபஸ்ட்டு என்கிட்ட சஜஷன் கேட்டுக்கோங்க. குவாலிட்டி எந்தெந்த ரேட்டில் போனாங்க எப்படி குவாலிட்டி மாறுன்றதும் என்கிட்ட வந்து ஐடியா வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு ரூ. 5 நீங்கள் உயர்த்திட்டு போக போக கல்லுடைய குவாலிட்டியும் மாறும், உங்களுக்கு கலர்ஸும் மாறும். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹைதராபாத் கல்லெல்லாம் நம்மக்கிட்ட வந்துட்டு ₹75 ₹80 ரேஞ்சில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ராஜஸ்தான் கல் 95 100 இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஒடிஷா கல் 95 100 இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி ஃபோட்டோஸ் இருந்தால் நீங்கள் வாங்கி பார்த்துக்கோங்க, வீட்டில் ஆலோசனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிரானைட் வாங்குறத பற்றி நம்ம முடிவு பண்ணிக்குவோம். அதே போல் நீங்கள் வாங்குகிற கிரானைட்டை ஏற்றிட்டு போகிறதுக்கு எங்கள்கிட்ட சொந்தமாகவே வண்டி இருக்குது. அதுக்கான வாடகை எவ்வளோ வருன்றது நீங்கள் ஃபஸ்ட்லேயே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நல்ல ஆதரவை கொடுத்து வரும் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.